பழைய இந்திய படங்களில் குடும்ப பாட்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்தது. அது என்ன குடும்ப பாட்டு அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்களுக்கு சில பல பசங்க இருப்பாங்க. 2 பசங்க, 3 பசங்க, குறைஞ்சது 2 பசங்களாவது இருக்கணும். அது அண்ணன் தங்கையாக இருக்கலாம், அக்கா தம்பியாக இருக்கலாம், இல்லை பிரதர்ஸாகவே இருக்கலாம். அவங்களுக்கு சாதம் ஊட்டும்போது அம்மா ஒரு பாட்டை பாடுவாங்க. இல்லாட்டி அப்பா, அம்மா, ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுவாங்க. அது அவங்க குடும்ப பாட்டாக இருக்கும். காலத்தோட கோலத்தில் அந்த ஃபேமிலி பிரிஞ்சு போயிடுவாங்க. ஒன்று அப்பா அம்மா வில்லன் கொன்னுடுவான். அதனால் பசங்க உடனே வந்து ரிலேட்டிவ்ஸ் யாருமே இல்லாமல் அனாதை ஆகிடுவாங்க. பிரிஞ்சு வெவ்வேறு திசையில் போயிடுவாங்க. யூஸ்வலாக வந்து எதாவது ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு ஏதாவது ப்ரெட்டு கிட்டு வாங்குறேன்னு ஓடி போவான் அண்ணனோ தம்பியோ தங்காயோ யாரோ ஒருத்தர். அதுக்குள்ளே ட்ரெயின் புறப்பட்டு போயிடும், பிரிஞ்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல சந்திக்கும் போது இந்த குடும்ப பாட்டு ஒரு 2 லைன் யாரோ ஒருத்தர் பாடுவாங்க. இன்னொருத்தர் அந்த அடுத்த 2 லைன் பாடும்போது, நீ தான் என் தம்பியா, நீ தான் என் தங்கையா அப்படின்னு சேர்ந்து ஒன்றா கொள்ளுவாங்க குடும்பம். இப்போ தக் லைஃப் படம் வந்தபோது அந்த மாதிரி குடும்ப பாட்டு எதுவும் சிம்புக்கும் அவங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மிக்கு வைக்கலை. இல்லாட்டி குடும்ப பாட்டு பாடியே அவங்க சேர்த்துருக்கலாம். இப்போ இந்த பழைய படத்துக்கு திரும்பி வருவோம். அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு பழைய படம் இருந்தது. அதுலேயே கூட இந்த குடும்ப பாட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து யாதோன் கி பாரத்னு ஹிந்தி படத்தில் யாதோன் கி பாரத் நிக்லி அப்படின்னு ஒரு பாட்டு. அது தமிழில் எம்எஸ்வி போடும்போது நாளை நமதே அப்படின்ற பாட்டு பாடினார். அது ஒரு ஃபேமஸான குடும்ப பாட்டு. அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே அப்படின்னு போகும். நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் நேர்வழி சென்று ஓர் வழி கண்டால் நாளை நமதே, காலங்கள் என்னும் அப்படின்னு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. குடும்ப பாட்டு கான்செப்ட். வேறு என்ன படத்தில் இந்த மாதிரி குடும்ப பாட்டு வந்திருக்கு? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன்.